வணக்கம். இன்று 13/3/2025 இன்றைக்கி பௌர்ணமி கீழ்நோக்கு நாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் நல்லதாக இருக்குது. இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா அதிகாலை வந்து 5-9 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கவங்க வந்து ஜென்ஷன் அண்ட் லார்ஜ், ஆஸ்பன், கிளராந்தஸ் இந்த 4 ரெமெடி எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பௌர்ணமி கீழ்நோக்கு நாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி வந்து காலியாக இருக்குது. மேஷத்தின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் பகை வீட்டில் இருக்காருனால இம்பேஷன் அண்ட் ஜென்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பிறகு ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், அவர் ராகு புதன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார். இருந்தாலும் மீனத்தின் அதிபதி குரு பார்த்திங்கன்னா ரிஷபத்தின் வீட்டில் இருக்கார். அதனால் ரிஷபராசிக்காரங்க ஜென்ஷன் ஆஸ்பன் எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு மிதுனத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்குன்னா ராகு சுக்கிரன் கூட சேர்ந்து மீனத்து கூட இருக்கார். இருந்தாலும் அதனால் ஜென்ஷன் வைல்ட் ரோஸ் எடுத்துட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கடகராசி, கடகத்தின் அதிபதி சந்திரன் எங்கே இருக்கான்னு கேட்டாங்கன்னா அப்படியே கீழே சிம்ம ராசியில் இருக்கார். சிம்மத்தில் வந்து சந்திரன் இருக்கிறது நட்பு வீடு தான். இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பயம் இருக்கும். அதனால் சிக்கரி அண்ட் ஆஸ்பன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பிறகு கன்னிராசி, கன்னியின் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன், அவர் ராகு சுக்கிரன் கூட இருக்கார். இருந்தாலும் தன் வீட்டில் யார் இருக்கான்னா கேது இருக்கார். கேது இருக்கிறது நட்பு கிரகம் தான். அதனால் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. இருந்தாலும் புதன் வந்து ராகு சுக்கிரன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் போய் இருக்கார். மீனம் வீட்டில் இருக்கிறதால நீச்சம் பெற்று இருக்கார். அதனால் ஜென்ஷன் ஆஸ்பன் எடுத்துட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் ஸ்வீட் செஸ்னட் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா மீனம் வீட்டில் இருக்கார். மீனம் வீட்டில் இருக்கிறது உச்சம் பெற்று இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆஸ்பன் ஜென்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விருச்சிக ராசி, விருச்சிகத்தினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் இருக்கார். மிதுனம் வீட்டில் இருக்கிறது பகை வீடு தான். ஸோ தட் கம்முன்னு இருக்கணும். அதுக்காக வந்து இம்பேஷன் அண்ட் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு தனுஷின் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் போய் இருக்கார். ரிஷபம் சுக்கிரன் வீடு, இருந்தாலும் பகை வீடு தான். அதனால் பகை வீட்டில் இருக்கும்போது என்னதான் குருவாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் ஜென்ஷன் அண்ட் இம்பேஷன், தேவைப்பட்டால் கிளராந்தஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி, மகரம் சனி வீடு. சனியின் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சூரியன் கூட சேர்ந்துருக்காரு. அங்கே இருக்கிறது வந்து தன் வீட்டில் தான் இருக்கார். தன் வீட்டில் இருந்தால் உச்சம் பெற்று இருக்கார். இருந்தாலும் சூரியன் கூட இருக்கிறது அவ்வளவா நல்லதில்லை. அதனால் கிளராந்தஸ், மிமுலஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கும்பராசி, கும்பத்தின் அதிபதி சனி தன் வீட்டிலே இருக்கார். தன் வீட்டிலே இருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட வந்து சூரியன் பகை கிரகம் இருக்கிறதுனால கோல்டு வார் எனக்கூடிய மனசு கஷ்டம் உள்ளுக்குள்ளேயே நடக்கும். அதனால் ஜென்ஷன், கிளராந்தஸ், ஆஸ்பன், தேவைப்பட்டால் மிமுலஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நாள் நல்லாயிருக்கும். பிறகு மீனத்தின் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார். பகை வீடு தான் அது. இருந்தாலும் அந்த பகையை போக்குறதுக்காக ஜென்ஷன், கிளராந்தஸ், ஆஸ்பன் எடுத்துக்கலாம். பட் தன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. அது ஒன்றும் பெருசு இல்லை. புதன் வந்து என்ன ஆகிடுறாருன்னா அந்த நீச்சம் பெற்று போயிடுறாரு. ராகுன்றது நட்பு தான். அதே நேரத்தில் சுக்கிரன்றது உச்சம் பெறதுனால அந்த வீட்டுக்கு அவர் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஜென்ஷன், கிளராந்தஸ் எடுத்துனாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன்.